டெல்லியின் மையம் குழந்தைகள் ஜாலியாக விளையாடும் ஒரு மிக பிரபலமான குழந்தைகள் பூங்கா உள்ளது. அதில் சில உடற்பயிற்சி உபகரணங்களும் இருந்தன. பகலில் அது ஒரு சொர்க்கம் போல இருக்கலாம். ஆனால் இரவாகும் போதெல்லாம் அந்த பூங்காவில் ஒரு மரண ஓலம் தாண்டவம் ஆடுகிறது. அந்த பூங்காவின் நைட் வாட்ச்மேன் முபாரக் சொன்னார், சார், சில இரவுகள்ல இந்த உடற்பயிற்சி உபகரணங்கள் தானாகவே அசையுது. அப்படி நடந்தால் மறுநாளில் யாராவது ஒரு மரண செய்தி வரும். அதனால் அந்த நேரத்தில் நான் வேலையே வருவதில்லை. இதில் ஒருவரின் மரண சம்பவம் போலீசாரின் கவனத்திற்கு அதிகமாக்கியது. ஒரு இளைஞன் பூங்கா வழியாக நடந்து சென்றார். மறுநாள் அருகிலுள்ள மரத்தில் அடியில் கண்களின்றி இறந்து கிடந்தார். சிசிடிவியில் ஒருவனும் அருகில் இல்லை. ஆனால் பூங்காவில் உள்ள ஏர்வாக்கர் மெதுவாக நகரும் காட்சி மட்டும் பதிவாகி இருந்தது. இந்த மர்மத்தை கண்டறிய போலீசார் பூங்கா வரலாற்றை ஆராய்ந்தனர். அப்போதுதான் ஒரு அதிர்ச்சி தகவல். அந்த இடம் 1940களில் முன்பாக பிரிட்டிஷ் கால பாதாள தண்டனை சிறைச்சாலையாக இருந்ததும் 1979 அந்த சிறையை மூடி மேலே ஒரு புதிய பூங்கா கட்டப்பட்டது. ஆனால் அந்த தண்டனை அறையை அடக்கவே இல்லை என்றும் தெரிந்தது. தடயங்களை பார்த்தபோது பூங்காவின் மையத்தில் கீழே ஒரு இரும்பு கதவு கண்டுபிடிக்கப்பட்டது. கதவை திறந்ததும் ஓசையற்ற அந்த இடத்தில் சுவர்களில் பழைய தூக்கு கயிறுகள், இரத்த கரைகள், செட் தெம் ஃப்ரீ என எழுதப்பட்ட வார்த்தைகள் இருந்ததை கண்டு மிரண்டனர். போலீசாரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது, அந்த பார்க் மீது அந்நிய ஆவி உள்ளது. அது மறக்கப்பட்ட கைதிகளின் ஆவியாக இருக்கலாம். இரவு நேரத்தில் உபகரணம் அசையும். மறுநாள் அங்கேயே மரணம் ஏற்படும். இன்று வரை அந்த பூங்காவில் இது நடக்கிறது. ஆகையால் இரவு நேரங்களில் ஊர்வாசிகள் அந்த வழியாக செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவித்தார். ஆனால் சிலர் கேள்விப்படாமலோ நம்பிக்கை இல்லாமலோ அந்த வழியை கடக்கிறார்கள். அவர்களோடு பேச முடிவதில்லை. ஏனெனில் அவர்கள் மறுநாளே மரண செய்திகளில் வருகிறார்கள். நீங்கள் இதுவரை பார்த்தது தமிழ் கதையின் மொழி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.